ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் தான் சொல்ல வேண்டியதாச்சு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க செகண்ட் சான்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என் ஹெல்த் எனக்கே புரியாமல் இருக்குது. அதுக்கு தான் எனக்கு சிரிப்பாக வருது. இப்போ பாருங்கள், நைட்டு தாங்கவே முடியாத அளவுக்கு பேக் பெயின் இருந்தது. இப்போ இல்லை. ஏர்லி மார்னிங் இன்றைக்கி அது என்னது, கார்த்திகை மாதம் நேற்று எங்களுக்கு எண்டாச்சு. ஸோ இன்றைக்கி விளக்கேற்று எல்லாமே வாட்டரில் இது பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது எனக்கு எனக்கு எல்லா ஸ்டார்ஸு என் முன்னாடி, எல்லா கடவுளும் என் முன்னாடி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெயின் இருந்தது. இப்போ பாருங்கள், ஹாப்பியாக ஜாலியாக உங்கள் கூட ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கேன். அதுதான் சொல்கிறேன், என் ஹெல்த் எனக்கே புரியாமல் இருக்குது. எனிவேஸ் ஐ ஆம் ஓகே. ஸோ ஓகே தென், லேட் பண்ணாமல். அண்ட் ஆஸ் ஐ செட், டுடே இஸ் த லாஸ்ட் எபிசோட். டுடே ஐம் கோயிங் டு எண்ட் திஸ் எபிசோட். அண்ட் இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு புது ஸ்டோரி கூட என் பையனோட ஆப்ரேஷனுக்கு அப்புறம்தான் வருவேன். ஸோ அது எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கூட வருவேன்னது இன்னும் ஐடியா கூட இல்லை. பட் ஐ எம் பிளானிங் ஃபார் எ வெரி க்யூட் லவ் ஸ்டோரி. பார்க்கலாம். ஓகே தென். ஸோ லேட் பண்ணாமல் லெட் அஸ் கெட் இன்டு திஸ் ஸ்டோரி. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பத்து இஸ் ஆன் ஃபயர், ரைட்? அவங்க வள்ளியை நல்லா ஒரு நல்ல ஷாக் கொடுத்துருவாங்க வள்ளிக்கு அண்ட் அவங்க கலீக்ஸ்க்கு எல்லாருக்கும். தட் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபோட்டோஸ் பார்த்ததுக்கப்புறம். அண்டு பொண்ணோட மேரேஜ் வேலையிலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு கூட வந்து அந்த ஃபோட்டோஸ் காமிச்சு வள்ளி அந்த ஃபோட்டோஸ் அவங்க பொண்ணுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட சண்டை பண்ணுவாங்க. பட் பையன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. இதுதான் நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக பத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ருபிக் கால் பண்ணுவாங்க. ருபிக் கால் பண்ணிவிட்டு பேசுவாங்க. வெரி சீரியஸாக பேசுவாங்க ருபிக்கிட்ட. தட் இல்லை, இப்போது என் பொண்ணு நீங்கள் கல்யாணத்துக்கு வரவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னையும் வர வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஓகே நோ ப்ராப்ளம் நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்றுமே பேசாமல் இப்படி போயிருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் யூ, நீ எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வரணும். ஸோ நம்ம டிசைட் பண்ணிடலாம், என் ஃபேமிலிக்கிட்ட கூட பேசிட்டு. ஸோ அதுக்கு உன்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு தேவை, உன்னோட சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்ட்டு ருபிக்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க. ஸோ ருபி கூட ஓகே ஃபைன், நீ என் சப்போர்ட், நான் பக்கத்தில் இருந்தால் நீ உனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிற, நீ தைரியமாக பேசுவேன்னு சொல்கிற, அதுக்காக வர்றேன், நாட் ஃபார் யுவர் டாட்டர்ஸ் மேரேஜ், ஓகேவா அப்படின்வாங்க. சரி, எதுவோ ஒன்று, நீ என் பக்கத்தில் இருந்தால் நம்ம பற்றி நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட என் ஃபேமிலிக்கிட்டேயும் பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்க, எப்படியோ நம்ம டாபிக் வெளியே வந்தாச்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு எண்டு கொடுத்துடலாம் வாங்க அப்படின்ட்டு ருபிவை ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணுவாங்க டு கம் அட்டெண்ட் த மேரேஜ். ஸோ ருபி கூட ஓகே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் கல்யாணம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தானே ருபிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக கிளம்பி வருவாங்க ருபி. ஸோ அவங்க வர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். ஸோ ஈவினிங் பத்து வீட்டுக்கு தான் டைரெக்டாக வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பத்து வந்து அவங்க பையன் கால் பண்ணி சொல்லுவாங்க தட் ருபி ஆண்டி வந்து இப்படி வருவாங்க, ஸோ ஏர்லியாக வீட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டு. சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்துடுவான். ஆண்டி வரத்துக்கு ருபி வரத்துக்குள்ளே அவனும் வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக பத்து ருபி அண்டு பத்து பையன் ஹாப்பியாக நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 3 பேரும் சேர்ந்து டின்னர் பண்ணிவிட்டு எல்லாமே பேசுவாங்க.
ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு சண்டை வரும், அது நீ எப்படிம்மா ஃபேஸ் பண்ண போகிற அது இதுன்ட்டு பையன் கேட்பான். ஸோ பத்து வந்து பார்த்துக்குறேன்டா, ருபி ஆண்டி கூட வந்திருக்காங்கல்ல, ஸோ எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க பத்து. ருபி எங்கேயும் பேச மாட்டாங்க, பிகாஸ் அது அவங்க ஃபேமிலி மேட்டர். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க இவங்க நடுவில் வந்தால் தவிர நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவாங்க ருபி. பிகாஸ் நீ ஃபைட் பண்ணணும் எனக்காக, நான் இல்லை. ஓகே, என் ஃபேமிலி இருந்தால் நான் ஃபைட் பண்ணுவேன் உன் ஃபேமிலி உனக்காக, பட் இங்கே நீ ஃபேஸ் பண்ணணும். பட் அப்படின்னு யாராவது உன்னை தப்பாக பேசிட்டாங்கன்னா அப்போது நான் இன்டர்ஃபியர் ஆகுவேன், அப்போ வரைக்கும் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், ஓகேவா அப்படின்ட்டு பத்துக்கிட்ட சொல்லுவாங்க. பத்து கூட எஸ் டன் அப்படின்ட்டு அவங்களும் ஒத்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடி ஆகிட்டு கல்யாண மண்டபம்க்கு போயிடுவாங்க. ஓகே எல்லோரும். ஸோ கல்யாண மண்டபம் போனதுக்கப்புறம் ப்ரைட் ரூம் இருக்கும் இல்லையா, ப்ரைட். ஸோ அந்த ரூம் போனது இமீடியட்டாக பத்து டாட்டர் ஸ்டார்ட்ஸ் ஃபைட்டிங் வித் பத்து. நான் இந்த ஆண்டியை இன்வைட் பண்ணாதேன்னு சொன்னேன்ல, ஏன் இந்த ஆண்டி வந்திருக்காங்க என் கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு. அப்போ பத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஃபஸ்ட் நீ உன் வாய்ஸ் கம்மி பண்ணி பேசு, ஓகே? அவங்க யாரோ சும்மா வரல, நான் இன்வைட் பண்ணேன், உன் தம்பி இன்வைட் பண்ணாங்க, அதுக்கு தான் அவங்க வந்தாங்களே தவிர சும்மா அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் இங்கே ஏதோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வரல அவங்க. வாய்ஸ் மைண்ட் யுவர் வாய்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க பத்து அவங்க டாட்டர்கிட்ட. அது இல்லை, நான் வேணான்னு சொன்னேன்ல, நீ ஏன் மறுபடியும் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்க அப்படின்னு மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட கற்றுவாங்க. திஸ் இஸ் ஃபைன், நீ என் கிட்ட கற்று, அது ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த ஆண்டி மேலே போன மரியாதையாக இருக்காது அப்படின்னு வார்ன் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே அவங்க அப்பா, அவங்க பேர் என்ன, அரவிந்த் பத்துவோட பேரண்ட்ஸு எல்லோரும் இந்த சவுண்டு கேட்டு அவங்க பொண்ணோட வாய்ஸ் கேட்டு இவங்கெல்லாம் பொண்ணோட ரூம்குள்ளே வந்துடுவாங்க. வந்ததும் என்னாச்சுன்னு எல்லோரும் கேட்பாங்க. கேட்டதும் பத்து ஸ்டார்ட்ஸ் டாக்கிங். பாருப்பா, இந்த வயசில் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா, இவங்க பேர் ருபீனாவா, இவங்க தான் இவங்க புது ஃப்ரெண்டு, இவங்களுக்காக நம்ம எல்லாரையும் விட்டுட்டு கல்யாணம் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 days இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க நம்ம ஊரே விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போய் ஒரு 3 days ஸ்டே பண்ணி வந்திருக்காங்க இந்த ஆண்டிக்காக அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கும்போது பொறுமையாக பத்து எதுவும் பேசாமல் அப்படியே இருப்பாங்க. இதுக்குள்ளே பத்துஸ் பேரண்ட்ஸ், என்னடி புதுசாக என்னென்னமோ கேட்குறேன், என்ன உன் மனசுக்கு எது வந்தாலும் அது பண்ணிகிட்டே இருக்கியா, என்ன யாரும் கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு அவங்க அம்மா அப்பா கூட கற்றுட்டே இருப்பாங்க பத்து மேலே. ருபிக்கு ரொம்ப கோபம் வந்துட்டே இருக்கும். பட் இது அவங்களோட பர்சனல், அது அவங்களோட ஃபேமிலி மேட்டர் இல்லையா. ஸோ அதுக்கு தான் அவங்க ஓரமாக நின்றுட்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பட் அரவிந்த் எதுவும் பேச மாட்டாங்க, பிகாஸ் அவங்க ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. பத்து எப்பவும் இப்படி யாருக்காகவோ போனதில்லையே, எதுக்கு இப்படி போயிருப்பாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் பத்து எல்லாரும் பேசி கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் வெரி சீரியஸாக, முடிஞ்சிச்சா, எல்லாரும் பேசிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டதும் ஃபஸ்ட்டு பத்து பேரண்ட்ஸு ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் கூட ஷாக் ஆயிடுவாங்க. ஆகிட்டு, என்ன பத்து நீதானா இப்படி மாறிட்ட, என்னடி எப்பவும் இப்படி ரிவர்ஸாக யாரு கூடயும் இப்படி பேசினதே கிடையாது, என்ன புதுசாக இருக்க அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க. கேட்டதும், ஆமாப்பா, எப்பவும் நான் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது, நீங்கள் பத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும்
அவங்களோட சைல்டுஹுட்லேருந்து அவங்க ஃபேஸ் பண்ண பெயின் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க இந்த சமயத்தில். திஸ் இஸ் த கரெக்ட் டைம் அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஓகேப்பா, நீங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன தான் கற்றுக் கொடுத்தீங்க? ஓன்லி ஹிந்துயிசம், நோ அதர் பீப்புள் ஆர் பீப்புள். நம்ம நம்ம ஹிந்து பீப்புள் தான் வாட் யூ சே மனுஷங்க. மற்றபடி ரிமைனிங் ரிலீஜியன் எல்லாம் அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லை அப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு ஃபீட் பண்ணி வச்சிங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு அந்த சின்ன வயசில். அது கூடவா தெரியாது? நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி. இது கூடவா பசங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், என்ன கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியல பாருங்கள். எப்போ பார்த்தாலும் என்ன எந்த விஷயத்துலாவது என்கரேஜ் பண்ணியிருக்கீங்களாப்பா? அம்மா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும், சுவாமிக்கு கும்பிடணும், வீட்டில் வேலை பண்ணணும், பெருசாக சிரிக்கக்கூடாது, பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தானே எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்துறீங்க. அது எவ்வளோ கரெக்டுப்பா? அது கரெக்டா அப்படின்வாங்க. ஹே, என்னடி வாயெல்லாம் பெருசாகுது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆமாப்பா, ஆமாம், உங்களுக்கு 5 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குன்னு எனக்கு 5 o'clock வரைக்கும் ஒரு மியூசிக் கிளாஸை என்கேஜ் பண்ணிங்க. எப்போவாவது ஏம்மா ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு போகிற, மியூசிக் கற்றுக்கிற, ஒரு கீர்த்தனையோ ஒரு பாட்டோ ஏதாவது பாடுன்னு எப்போவாவது இப்போ வரைக்கும் கேட்டிங்களா? சின்ன வயசில் எவ்வளோ இருக்கும், அப்பா கிட்ட இப்படி இருக்கணும், அம்மா கிட்ட இப்படி இருக்கணும், எவ்வளோ ஆசை இருக்கும் பசங்களுக்கு. பட் எப்போவாவது என்னம்மா ஸ்கூலில் என்னாச்சு, யார் என்ன பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, எப்போவாவது கேட்டிங்களாப்பா? ஏம்மா எப்போவாவது நீயாவது கேட்டியாம்மா அப்படின்னு நிறையா கொஷின் பை கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க பத்து. பட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு கொஷனுக்கு கூட ஆன்சர் இருக்காது. இதெல்லாம் அப்போ கேட்கல, இப்போ எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் என்னை இவ்வளோ கொஷின்ஸ் எதுக்கு கேட்குறீங்க? ஏன் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா? எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கக்கூடாதா? எனக்கு கல்யாணம் வேணான்னு உனக்கு இப்போது கல்யாணம் வயசு வந்துச்சு, கல்யாணம் உனக்கு பிடிக்காதா? ஆர் யூ ரெடி ஃபார் த மேரேஜ், ஆர் யூ நாட் ரெடி ஃபார் த மேரேஜ் கேட்டிங்களா? கேட்கல. அவங்கள கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. சரி, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு எவ்வளையோ அட்ஜஸ்ட் பண்ணேன். பட் இவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த ட்ரெடிஷ்னல் வேணாம். அவங்க என்னடான்னா, நீ வெஸ்டர்னாக இருக்கணும், நான் இதெல்லாம் அமெரிக்காவில் எல்லாம் படித்து வந்திருக்கேன், நீ என்னடான்னா எப்போவும் ஒரு பாட்டி மாதிரியாக ட்ரெஸ்அப் ஆகிட்டே இருப்பேன், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவங்க சாய்ஸ் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அங்கேயும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஆஸ் அ பேரண்ட்ஸ் ஒரு டாட்டராக உங்கள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியல, ஆஸ் அ ஒய்ஃபாக அவங்கள கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அவங்களும் என்னம்மா உனக்கு என்ன தேவை, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற, என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு அவங்களும் கேட்டது கிடையாது, நீங்களும் கேட்டது கிடையாது. அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு, என் பொண்ணோட கல்யாணம் நான் பண்ணியாச்சுப்பா, எனக்கு இதோட முடிஞ்சுது அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டீங்க. இவங்களும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்களே தவிர, என்னம்மா உனக்கு என்ன வேணும், ஏதாவது படிக்கணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை எதனா ஜாப் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங்க்கு போகலாமா, ஒரு பார்ட்டிக்கு போகலாமா, எதுவும் கேட்டது கிடையாது இப்போ வரைக்கும் கூட. அதுக்கு தானே எங்களுக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டோம். ஓகே, அதுக்கு இதோட அவங்களும் என் லைஃப்பில் இருந்து போயிட்டாங்க. இப்போது பேசுதே இந்த பொண்ணு, ஏம்மா உன்னதான் நான் உன்னை பெற்றேன், நீ என்னை பெற்றலை. ஓகே, ஐ ஆம் யுவர் மதர், யூ ஆர் நாட் மை மதர். பட் ஸ்டில் நான் எப்பவும் உன்னோட எல்லா நீட்ஸையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். எப்பவும் உனக்கு இது வேணும், உனக்கு இது வேணான்னு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே கிடையாது. உங்கள் அப்பா உன்னை எப்படி வளர்த்தாங்கன்னது கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் நீ எப்பவும் அம்மா இப்படி அம்மா அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. நான் கேட்டால் கூட நீ ஷேர் பண்ணது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா என்னடான்னா என்னை கேட்கவே இல்லை. நான் உன்னை நிறைய தடவை கேட்டிருக்கேன், பட் நீ எப்பவும் எனக்கு ஷேர் பண்ணவே இல்லை.
சரி அது உன்னோட இஷ்டம்னு நானும் விட்டுட்டேன். ஏம்மா இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறியே அந்த பையன் நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிற. உனக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் பார்க்கலான்னு உங்கள் அப்பா சொல்லும்போது உங்கள் தம்பிக்கிட்ட நீ என்ன சொன்ன? இல்லை நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், எனக்கு அந்த பையன்தான் வேணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன். ஓ அப்போது உன் லைஃப்பில் உனக்கு யார் வேணுமோ, எப்படி வேணுமோ, என்ன சந்தோஷம் வேணுமோ நீ டிசைட் பண்ணிக்கலாம் இந்த வயசுலேயே. பட் எனக்கு இந்த வயசில் எனக்கு யார் வேணும், என்ன வேணும்னு நான் டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கூட நான் அந்த கிச்சனில் அந்த ஹாலில் அப்படியே தண்ணியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதானே? உன் ஹாப்பினஸ் உனக்கு இம்பார்ட்டண்ட், என் ஹாப்பினஸ் இல்லை. என் ஹாப்பினஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது, அவ்வளோதானே சொல்கிற அப்படின்னு அவங்க பொண்ணை கூட நல்லா கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே அவங்க பையன் வருவான். பையன் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னதும், இல்லைடா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ருபி ஆண்டி கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கலையா, அதுக்கு தான் நான் ருபி ஆண்டியை விட்டுட்டு தனியாக இருக்கணுமா அப்படின்வாங்க. பத்து சொன்னதும் அப்போது அந்த பத்துவோட பையன் ஸ்டாண்ட் எடுப்பான். என்ன பேசுகிறீங்க, எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? ஒரு அம்மாவுக்கு நான் பார்த்துருக்கேன், அம்மா எவ்வளோ நைட்ஸு தனியாக உட்காந்து அழுதுருக்காங்களோ எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ருபி ஆண்டி அம்மாவோட லைஃப்பில் வந்ததுக்கு. அம்மா லைஃப்பில் அவங்க வந்ததுக்கப்புறம்தான் நான் அம்மாவோட ஃபேஸில் ஒரு பியூட்டி, ஒரு ஹாப்பினஸ் பார்த்தது. அவங்க என்ன மேஜிக் பண்ணாங்கன்னது எனக்கு தெரியாது. பட் அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆண்டி தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கும் எந்த ரைட்டும் கிடையாது ஏன் அம்மாவோட லைஃப்பை டிக்டேட் பண்ண. அவங்க லைஃப் அவங்க இஷ்டம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு அவங்க பத்துவோட பையன் டிக்ளேர் பண்ணிடுவான், கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான். அப்போது அரவிந்த் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டு எடுத்துகிட்டு, சாரி பத்து, நானும் இத்தனை நாளாக எப்பவும் உன்னோட ஹாப்பினஸோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் அப்போது நிஜமாலும் நீ சொன்ன மாதிரி நான் எப்பவும் உன் பற்றி திங்க் பண்ணதே கிடையாது. இப்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஐ எம் நாட் எ ரைட் பர்சன், தகுதியவன், கரெக்டாக? ஸோ நான் கிடையாது. ஸோ உனக்கு என்ன வேணும்னது உனக்கு தெரியும்ல. ஸோ நானும் உன்னை என்கரேஜ் பண்ணுறேன், நீ எப்படி வேணாலும் இரு. நீ எங்கே சந்தோஷமாக இருக்கிறியோ, எந்த வேலை பண்ணால் நீ சந்தோஷமாக இருப்பியோ, யார் கூட இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பியோ அதை நீ ஹாப்பியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் பத்துக்கு மறுபடியும் கோபம் வரும். எக்ஸ்கியூஸ் மீ அரவிந்த், நான் உங்களை பெர்மிஷன் கேட்கல, ஓகேவா? ஆக்சுவலாக டிவோர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, ஓகே? பட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேர்ள் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் எல்லோரும் ஒரு நெகட்டிவ் தாட்டில் பார்க்குறீங்க பாருங்கள். அது தப்புன்னு சொல்ல தான் நான் பேசினேனே தவிர, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நான் ருபி கூட போவேன் அப்படின்னு நான் உங்களை பர்மிஷன் கேட்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலை, ஓகே? நீங்கள் சொல்லுவீங்களோ இல்லையோ, நான் எனக்கு எதை பிடிக்குமோ அது தான் பண்ண போகிறேன், ஓகே? ஸோ உங்கள் பர்மிஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அரவிந்துக்கு கூட ஒரு ஷாக் கொடுப்பாங்க பத்து. அவ்வளோதான், அரவிந்த் எதுவும் பேசாமல் சும்மா இருப்பான். ஓகே, பட் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அரவிந்த். என்னது அப்படின்னு கேட்டதும், இல்லை பொண்ணோட மேரேஜ் இல்லை, மேரேஜ் ஆகிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் பத்து ஒரு தடவை ருபி பக்கமாக பார்ப்பாங்க. பார்த்ததும் ருபி கூட ஓகே நோ ப்ராப்ளம், ஐ கேன் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரின்னு ஓகே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் மேரேஜ் இது ஸ்டார்ட் ஆயிரும், அந்த ஹங்காமா ஸ்டார்ட் ஆயிரும். அப்போது பத்தும் பையன் அம்மா யூ டோன்ட் வரி அபவுட் ருபி ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டிவை அப்படின்ட்டு ருபி சுற்றிட்டே இருப்பான் அவங்க பையன். அப்படி மேரேஜ் சம்ஹவ் ஹாப்பியாக மேரேஜ் ஃபினிஷ் ஆயிரும். மேரேஜ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு பத்து, ருபி அண்ட் பத்து சன் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க பையன், ஆமாம்
இப்போது எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தான் எடுக்க போகிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பத்து அண்ட் ருபி, இன்னும் எதுவும் திங்க் பண்ணலப்பா, இனிமேல் தான் திங்க் பண்ணணும் அப்படின்வாங்க. பண்ணதும் சரி, அப்போது நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக திங்க் பண்ணிக்கோங்க, ஓகே, சரி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுவான். ஸோ இவங்க அதே ஹாலில் அப்படியே சோஃபாவில் உட்காந்து ரொம்ப கிட்டையாக உட்காந்து ஒருத்தர் ஹேண்ட் ஒருத்தர் பிடிச்சிட்டு பத்து ருபியோட ஷோல்டர் மேலே அவங்க தலை வச்சுட்டு, சொல்லு ருபி, இப்போ சொல்லு, நான் பேசினது எல்லாமே கரெக்டு தானே அப்படின்னு கேட்பாங்க. நீ ரொம்ப கரெக்டாக பேசினேன், எஸ்பெஷலி லாஸ்ட்டில் நீ அரவிந்துக்கு கொடுத்தப்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் ஐ எம் நாட் ஆஸ்கிங் யுவர் பர்மிஷன், நான் உங்கள் பர்மிஷன் கேட்கல, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ரியலி தேங்க்யூ அப்படின்வாங்க. சொன்னதும் ருபி பத்துவோட ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் சரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு பத்து மறுபடியும் கேட்பாங்க. கேட்டதும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அது வி வில் பிளான் இட், ஓகே அப்படின்ட்டு அந்த பிளான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த பிளான் என்னென்னது நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. பையன் கூட 3 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னம்மா, என்ன ஆண்டி, என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க ஃபைனலாக அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொன்னதும் வாவ், கிரேட் ஐடியா ஆக்சுவலி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஸ்னஸ்க்காக கிளம்பிடுவான். ஸோ அந்த என்ன தான் ஆயிருக்கும்னா, வாட் தே டூ இஸ் ரெடி ஆகிட்டு ஹாப்பியாக பத்து ருபியை கூட்டிட்டு பத்துவோட ஆஃபீஸ்க்கு போவாங்க. இதுதான் அவங்க பிளான், ஓகே. ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு போனதும் எல்லோரும் ஸ்டன் ஆயிடுவாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க 2 பேரையும். எல்லாரையும் பார்த்து ருபி சிரிச்சிட்டே இருப்பாங்க. பத்து வந்து த சேம் கேர்ள், உங்கள் ஃபோட்டோஸில் இருக்கிற அதே லேடி தான், ஓகே, டோன்ட் வரி, உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு எல்லாரையும் வார்ன் பண்ணிவிட்டு ருபி ஹேண்டை பிடிச்சிட்டு டைரெக்டாக பாஸ் ரூம்குள்ளே போவாங்க. போயிட்டு குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு சொன்னதும் குட் மார்னிங் பது மேம், கமின் அப்படின்னதும் எஸ் சார் அப்படின்ட்டு உள்ளே வரும்போது ருபிவை கூட கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த லேடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு, ஆமாம் சார், அந்த ஃபோட்டோஸில் பார்த்த லேடி இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ யா வெல்கம் மேம், வெல்கம் அப்படின்ட்டு உட்காருங்கன்னு ஆஃபர் பண்ணுவாங்க சீட்டு. ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு அந்த பாஸ் கேட்பாங்க. சார், நான் உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் சார் அப்படின்னு. என்னம்மா எனக்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறையா அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்வாங்க. சொல்லுங்கள் அப்படின்னதும், சார், நீங்கள் நம்ம சேனல் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ரிஃபர் பண்ண சேனல், யூடியூப் சேனல் வந்து ரா ஃபேக்ட்ஸ் கரெக்டா அப்படின்வாங்க. ஆமாம்மா, ஆமாம், ரொம்ப நீட்டாக டீசெண்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க அவங்கன்னா. அவங்க இந்த மேடம் தான் சார், அந்த சேனலுக்கு இவங்க தான் ஓனர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க பத்து ருபிவை. அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. வாட், நிச்சயமாவா அப்படின்வாங்க. ஆமாம் சார், ஷீ இஸ் த ஓனர் ஆஃப் தட் யூடியூப் சேனல் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ அப்படின்வாங்க. சார், இப்போது நானும் ருபீனாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம சேனலில். இது ஃபஸ்ட் ஆப்ஷன் சார். இல்லைன்னா நான் ருபி கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன் சார். இந்த 2 ஆப்ஷன்ஸில் எங்கேயாவது நாங்கள் 2 பேரும் தான். பிகாஸ் இன்னொன்று சார், ருபிவை எடுத்திங்கன்னா கேமராமேன் தேவையில்லை, ஸ்கிரிப்ட் ரைட்டர் தேவையில்லை, எல்லாமே ருபி தான் பண்ணுவாங்க. நான் ஒரு ஆங்கர் மாதிரி இருப்பேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தான் காஸ்ட் கன்சம்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் திங்க் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஹாப்பியாக வெளியே வந்துடுவாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ருபிக்கிட்ட வந்து அந்த வள்ளிக்கிட்ட ருபி வந்து, மேம் ஒன்றும் நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன், ஓகேவா? நீங்கள்
என் பத்து மேலே கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் மேலே கொடுக்குற அந்த கான்சன்ட்ரேஷன் உங்கள் வேலை மேலே கொடுத்துருந்தா, அவ்வளோ எஃபர்ட் உங்கள் வேலை மேலே பண்ணியிருந்தா, பை நோ உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் வந்திருக்கும் இந்த ஆஃபீஸில். ஸோ ப்ளீஸ் அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மற்றபடி எல்லார் மீதையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு பத்து அண்டு ருபி சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தேர் எண்ட்ஸ் த ஸ்டோரி. ஸோ அவங்க அது சேனலில் ஒர்க் பண்ணுவாங்களா இல்லை அவங்க யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுவாங்களான்னது இட் இஸ் நீங்களே எடுத்துக்கோங்க அந்த சாய்ஸ். பிகாஸ் எங்கே ஒர்க் பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போவாங்க. ஸோ ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ண போகிறாங்க. ஓகே தென் ஐ ஹோப் எவ்ரிபடி என்ஜாய்ட் திஸ் ஸ்டோரி அண்ட் யப். ஸோ see you soon with another story. அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.